போட்டி திருப்படிக்கு மாணவனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. கடுமையாக படிச்சுட்டு இருப்பீங்க, எல்லாருமே கடுமையாக படிச்சிருப்பீங்க. லாஸ்ட் டைம் கொஞ்சம் பயம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், படிக்கிறவங்க எல்லாருக்குமே பயம் இருக்கும். இதில் என்ன இம்பார்ட்டன்ட் தேவைன்னு கேட்டிங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் ஏன்னா பதற்றமே இருக்கக்கூடாது, ஒரு பயம் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். கடைசி நேரத்தில் மெயின்டைன் பண்ணுறது நோ ஸ்ட்ரெஸ், நோ ஃபியர், ஏன்னா பதட்டமும் இருக்கக்கூடாது. இந்த 3ம் பார்க்கணும். ஆனால் இருக்கும், நம்ம இவ்வளோ நாள் கடுமையாக படிச்சுட்டு நம்ம பதட்டம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இருந்தாலும் எவ்வளோ உங்களோட எங்கெல்லாம் உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகுதோ அப்படி ஒரு சுற்றி வந்து ஒரு ரிலாக்ஸாக படிங்க. லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாகவே ரிவிஷன் தான், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. நான்லாம் கடைசி ஒரு வாரம் கம்ப்ளீட் ரிவிஷன் இருக்கும். அப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மெயினாக பார்க்கும்போது லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, ஏன்னா நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. அந்த நோட்ஸை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடணும். ஸ்ட்ரோக் அப்படிம்பாங்க. நம்ம கையால் நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம மூளையில் போய் ரிஜிஸ்டர் ஆகும். அப்போ பரீட்சையில் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். அந்த நோட்ஸை ஃபுல்லாக பார்க்குறீங்க. அப்புறம் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ், ஏன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டு இந்த யூனிட் 8 யூனிட் 9 கொண்டு வந்து 2021 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, 2022 ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. 2 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்னொரு நம்ம எந்த இதெல்லாம் படிச்சிருக்கோம் நமக்கு தெரியும். அது மாதிரி சிலபஸை ஃபுல்லாக பார்க்க வேண்டாம், சிலபஸை கையில் வச்சு ஒரு கோத்ரூ பண்ணுறீங்க. சிலபஸை கோத்ரூ பண்ணும்போது எந்தெந்த ஏரியா, இப்போ பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலபஸ் ஃபுல்லாக பார்க்கும்போது இந்தந்த ஏரியாவில் நினச்சி பார்க்கலாம், ஐஎன்எம் பார்க்கும்போது இந்த ஏரியாலாம் படிச்சிருக்கோம்னு நினச்சி பார்க்கலாம். அப்போ அந்த சிலபஸை வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் வச்சுக்கிறீங்க. சிலபஸில் இன்னும் போய் சிலபஸ் இருக்குல்ல, எந்த ஏரியாவில் கவர் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு சிலபஸில் ஓவர்வியூ பார்க்குறோம். 2021, 22 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். 21, 22 இப்போ நடந்த கொஸ்டின்ஸ், ஏன்னா 3 கொஸ்டின் எடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 வீக் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மற்ற எல்லா டாப்பிக்கும் படிக்கக்கூடாது. இம்பார்ட்டண்டாக நமக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்னு பார்த்து அதில் சில சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொடுக்கணும். அதில் சில சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கொடுக்கணும். வெயிட்டேஜ்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின், நம்ம திருக்குறள் படித்தா கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டிருக்கும். அப்போ அந்த மாதிரி ஏரியாவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி ஏரியா எதெல்லாம் பார்க்கணுங்கன்னா திருக்குறள், ஏன்னா அப்புறம் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி நோட்டில் உள்ள கொஸ்டின்ஸு, ஏன்னா அதுலேருந்து நிறைய ஃபேக்ட் எடுத்து வச்சுருவாங்க, கொஸ்டினாக கேட்டுருவாங்க. பிறகு ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸு, ஆப்டிடியூடு, அடுத்தது ஃபேக்ட். நீங்கள் என்னெல்லாம் ஃபேக்ட் பார்த்தீங்க அதெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்கணும். இதான் வெயிட்டேஜ் கடைசி நேரத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிலபஸ் ஓவர்வியூவாக பார்க்குறீங்க, படித்ததெல்லாம் அதில் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் இதெல்லாம் வெயிட்டேஜ் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்போம். அதெல்லாம் நமக்கு மறக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து திரும்ப பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டில் நிறைய மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. அந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்து என்னென்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மார்க் டெஸ்ட் போட்டதெல்லாம் ஒரு 2 நாள் டைம் எடுத்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுங்க. அப்போ அதே மிஸ்டேக் பரீட்சையில் போய் நமக்கு வராது. ஏன்னா ஒரு எரர் நோட்டு போட்டுங்க, எங்கெல்லாம் மிஸ்டேக் போட்டிங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா மிஸ்டேக் வரக்கூடாது. மிஸ்டேக் எவ்வளோ குறைக்கிங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபிட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் விட மாட்டாங்களோ அவங்க தான் ஃபிட்டுன்னு அர்த்தம். தெரிஞ்ச கொஸ்டினே தப்பாக போட்டிருந்தாங்க அவங்க அன்ஃபிட்னு அர்த்தம். அதே நேரத்தில் இன்னொருத்தர் யார் அன்ஃபிட்னு கேட்டிங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 180 போட்டுட்டு கடைசியில் 20 எனக்கு என்னென்ன போட்டேன்னு தெரியலன்னா நீங்கள் அன்ஃபிட்னு அர்த்தம். அப்போ ஸ்பீடாகவும் போடணும், அக்யூரஸியாகவும் போடணும். அப்போ 2ஐயும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ ஏற்கனவே போட்ட மார்க் டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது போக ஒரு ட்ரையல், ஏன்னா ஃபுல் லென்த்தி கொஸ்டின் அப்படியே ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா வர்ற 7ஆம் தேதி, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு எல்லா சென்டர்லையும் ஃப்ரீ ஓப்பன். ஏன்னா டெஸ்ட் கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸு. நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னக்கூட்டி ஒரு ப்ரீ பிளான் அட்டன் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம். நீங்கள் அங்கே வந்து அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணும்போது ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, ஸ்பீடாகவும் கொஸ்டினை வாசிக்கணும், அதே நேரத்தில் கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது, அக்யூரேசியாக போடணும். அப்போ அதுக்கு அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திடுங்க. இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட், எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு தெரிஞ்ச கொஸ்டினாக போவோம், 2ஆம் ரவுண்டு நமக்கு டவுட் இருக்க கொஸ்டின் போடுவோம். அப்போ அந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து நமக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். அப்போ பரிசல் போகும்போது வாட்சி கட்டிட்டு போங்க. இந்த டைமுக்குள்ள இதை முடிக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நான் இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோ அதே டைம் அங்கே போய் அப்ளை பண்ணணும். இங்கே நீங்கள் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட் ஸ்பீடாக போட்டிங்கன்னா அங்கேயும் போய் ஸ்பீடாக போடணும். இங்கே ஸ்பீடாக போட்டு அங்கே போய் மெதுவாக போடக்கூடாது. இங்கே மெதுவாக போட்டு அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, ஸ்பீடாக போடக்கூடாது. இங்கே என்ன இது இருக்கோ அதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணோம். பிறகு வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வென்யூ இருக்குது பார்த்தீங்க, உங்களுக்கு எங்கே இருக்கோ முந்தின நாளே போய் பார்த்துருங்க. முந்தின நாளே எக்ஸாம் சென்டர் போய் பார்த்துருங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போயிருங்க. பஃபர் டைம் 1 ஹவர் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது.
ஏன்னா நான் ஒரு எக்ஸாம் ஒரு ஆட்டம் ஜார்க்கண்டில் ஒரு எக்ஸாம் எழுத போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து செக்டார்ம்பாங்க. என் ஃப்ரெண்டு 16வது செக்டாரில் எக்ஸாம் எழுதுறான், எனக்கு 17வது செக்டார். அப்போ என்ன செக்டார்னா அடுத்த கேட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமனான டைம் இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் என் செக்டாருக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகிட்டு எக்ஸாமே எழுதலை. அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம். அதனால் 1 ஹவர் பஃபர் டைம் எடுத்துக்கிடுங்க. கண்டிப்பாக எக்ஸாம் சென்டருக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னுக்கூட்டியே நீங்கள் நினைச்சிங்கன்னா போயிருங்க, வாட்ச் கட்டிக்கிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு 50 கொஸ்டின் கண்டிப்பாக படித்த கொஸ்டின் இருக்கும். நீங்கள் படித்ததை கரெக்டாக போட்டுருவீங்க, எல்லாருமே போடுவாங்க. ஒரு 30 கொஸ்டின் அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு போடுவீங்க. ஒரு 20 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அங்கே தான் போய் பார்ப்பீங்க. அந்த கொஸ்டின் அங்கே தான் உங்களுக்கு வந்து டேலண்ட். அப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த கொஸ்டின், அந்த 20 கொஸ்டின் இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அங்கே 20% அங்கே தான் நீங்கள் போய் பார்ப்பீங்க. அந்த கொஸ்டினை யார் வந்து டேக்கிள் பண்ணி கரெக்டாக போடுறாங்களோ அவங்க தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த கொஸ்டினை நல்லா அது போடணும், ஃப்ரீ மைண்டோட போகணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நிறைய மார்க் எடுத்திருப்பீங்க. அந்த மார்க்குடைய ப்ரெசன்டேஷன் தான் உங்களுக்கு எங்கே கை கொடுக்கணும், அந்த அன்னோன் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நமக்கு என்ன கேட்டிங்கன்னா கை கொடுக்கும். ரெண்டாவது, ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்த உடனே அந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருந்தாவே சந்தேகப்படணும். எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஸ்டினை போடும்போது நம்ம மைண்டு சொல்லும் அதை போட்டுடலாம். ஆனால் அந்த சொல்கிறது மொதல் ஆப்ஷனாக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், 4 ஆப்ஷனும் சேர்த்து பார்க்கணும். அதனால் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் 7ஆம் தேதி வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்துருங்க. இந்த மார்க் டெஸ்ட்டுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபியரே இருக்கக்கூடாது. எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபியரே இருக்கக்கூடாது. மெயினான நோக்கம் அதான், பயம் இருக்கக்கூடாது. அப்போ வந்து ஒரு நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிடுங்க, அதான் முக்கியம். ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிடுங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து 7ஆம் தேதி வந்து நமக்கு வந்து ஓப்பன் டு ஆல் எக்ஸாம் நடக்குது. கரெக்டாக படிங்க. நீங்கள் படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுங்க. ரிவிஷன் பண்ணாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியும். படிச்சது லாஸ்ட் டைம் புதுசாக எந்த நோட்ஸும் படிச்சிடக்கூடாது. ஒன் இஸ் பெட்டர் தென் அதர். கடைசியாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய நோட்ஸ் வரலாம், அதெல்லாம் ரீகால் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஒன்லி என்ன பண்ணீங்கன்னா என்ன நீங்கள் படிச்சிங்களோ அதை திரும்ப பாருங்கள். டெஸ்ட்டில் என்னென்ன டெஸ்ட் போட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி எங்கெல்லாம் தப்பு விட்ருக்குன்னு சொல்லி திரும்ப செக் பண்ணி பாருங்கள். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு மார்க் எடுத்து பாருங்கள், ரியலாக இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் தெரியும் எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கும், எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 1 வீக் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அடுத்து மெயின்ஸில் சந்திக்கலாம்.